அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, புதுமண தம்பதிகள் விரைவாக கருத்தரிக்க என்ன செய்யணும்? புதுமண தம்பதிகள் கருத்தரிக்கிற வாய்ப்பு பல மடங்கு அதிகம். நிறைய செக்ஸ் பண்ணுங்கள். ஒரே நாளில் 4-5 முறையும் பண்ணலாம். செக்ஸு டெய்லி பண்ணுங்கள். செக்ஸ் டெய்லி பண்ணுறதுனால பல நன்மைகள் இருக்குது. ஒன்று விந்து அந்த ஏரியாவில் இருக்கும். கருமுட்டை எப்போ வெடித்தாலும் கருத்தரிக்கும். இரண்டாவது, இளம் பெண்கள் 2-3 கருமுட்டைகளை வெடிக்கும். முதல் கருமுட்டை 15ஆம் தேதி வந்தால், இரண்டாவது கருமுட்டை 20ஆம் தேதி, மூன்றாவது கருமுட்டை 24. ஸோ 2வது 3வது கருமுட்டைகள் கூட கருத்தரிக்கும். செக்ஸு நிறைய வச்சுக்கோங்க. குறைந்தபட்சம் வாரத்துக்கு 4 முறைக்கு மேலே செக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு 83%. வாரத்துக்கு ஒரு முறைன்னா 17%. ஒரு வருடம் நீங்கள் தொடர்ந்து செக்ஸ் பண்ணாலே கருத்தரிக்கிற வாய்ப்பு 85%. ஒரு 15 பேருக்கு தான் கருத்தரிக்க மாட்டாங்க. ஸோ வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணுங்கள். உடல் எடை அதிகமாக இருந்தால் குறைங்க. அதே மாதிரி பிபி சுகர்லாம் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணுங்கள். சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ணலன்னா அது விந்தணுக்களை டேமேஜ் பண்ணும், அவனுடைய டிஎன்ஏ டேமேஜ் பண்ணும். உணவில் காய்கறிகள் பழங்கள் நிறைய சேர்த்துக்குங்க. எக்ஸசைஸ் கம்பல்சரியாக பண்ணுங்கள். அது உடல் ஆரோக்கியத்தையும் விந்தனுடைய ஆரோக்கியத்தையும், ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான விந்தணுக்களை உற்பத்தி பண்ணும். செக்ஸு நம்ம சொன்னோம் ஏற்கனவே, வாரத்துக்கு 4 முறைக்கு மேலே பண்ணுங்கள் ரெகுலராக. க்ரீன் டீ, அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது. அதை நிறைய சாப்பிடுங்க. மனதை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அதாவது இப்போ நம்ம ஜிம்முக்கு போகிறோம், நல்லா எக்ஸசைஸ் பண்ணி உடலை தேற்றணும், நல்லா இந்த மசில்களை வலுவாக்கணும், இந்த மசில்களை வலுவாக்கணும். எந்த மசிலை வலுவாக்கணுமோ அந்த எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அந்த தசைகள் வலுவாகுது. அதே மாதிரி மூளையை கவலைகளை நோக்கி நீங்கள் எண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வலுவாகி கவலைப்பட்டுக்கிட்டு எந்த நேரம் வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் சந்தோஷமான நிகழ்வுகள் திரும்ப திரும்ப நீங்கள் மூளையில் கொண்டு அதை ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சூஸ் ஹாப்பினஸ் அப்படின்ற வார்த்தையை வாழ்க்கையில் மறக்காதீங்க. உங்கள் முன்னால் இருக்குது. கவலையை தேர்ந்தெடுக்கலாமா, சந்தோஷத்தை தேர்ந்தெடுக்கலாமா? சந்தோஷத்தை தேர்ந்தெடுங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். கவலை வந்துச்சுன்னா ஹாப்பினஸை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சூஸ் பண்ணுங்கள். எப்படி ஜிம் போய் நம்ம வலிமையை, உடல் வலியை ஏற்றுறோம், அந்த எக்ஸசைஸ் என்ன பண்ணணுமோ அதுக்கு தான் பலன் கிடைக்கும். கைக்கு எக்ஸசைஸ் பண்ணால் கையில் இருக்க மசில் தான் இன்க்ரீஸ் ஆகும். என்ன நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கான பலன் தான் கிடைக்கும். அதனால் யூ கேன் சூஸ் ஹாப்பினஸ். இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். சந்தோஷமான நிகழ்வுகளே திரும்ப 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 மூளையில் கொண்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு 10 விஷயங்கள் என்னென்னலாம் பிடிக்கும் லிஸ்ட்டு போடுங்க. 10 விஷயங்கள், அதை நிறைய பண்ணுங்கள். இந்த விஷயம் பண்ணால் எனக்கு சந்தோஷமாக இருக்கேன், இது படிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும், படிக்கிறது. அப்போது ஒரு நாளைக்கு நிறைய நேரம் செலவு பண்ணுங்கள். நண்பர்களோட நான் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய 10 ஐட்டம் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஃப்ரீக்குவெண்ட்டாக செய்யுங்க. அது உங்களுடைய சந்தோஷத்தை அதிகமாக்கும். கவலையான எண்ணங்கள் வரலாம், கவலை இல்லாமல் இருக்காது. ஆனால் அதை ஓரம் தள்ளிட்டு அந்த இடத்துல சந்தோஷமான சூஸ் ஹாப்பினஸ், அது ரொம்ப முக்கியம். அடுத்து தூங்கணும். ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நல்ல தூக்கம் நல்ல விந்தணுக்களை உருவாக்குறதுக்கு தேவை. தூக்கம் இல்லை அப்படின்னா அது உடல் நலத்தையும் பாதிக்கும், மனநலத்தையும் பாதிக்கும், விந்தணுக்களையும் பாதிக்கும். கடைசியாக ஜங்க் ஃபுட்டு, தேவையில்லாத நச்சு பொருட்கள், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அதே மாதிரி இந்த தரமில்லாத ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றது, இது நெகட்டிவான ஒரு எஃபெக்டை பண்ணும். காய்கறிகள், பழங்கள் அந்த மாதிரி அது பாசிட்டிவான ஆரோக்கியத்தை கொடுக்கும்போது ஒரு நெகட்டிவ் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய உணவு வகைகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். இந்த விஷயங்களை பண்ணுங்கள். இது பெரிய அளவுக்கு நமக்கு கர்ப்பம் தரிக்க வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். வணக்கம்.